Bonjour to all the future aspirants. It's my pleasure to see you all in Edample Info in Tamil. என்னடா வெல்கமிங் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு தானே பார்க்குறீங்க. இன்னைக்கு வீடியோக்கும் இந்த வெல்கமிங்க்கும் ஒரு கனெக்ட் இருக்குது. அதுதான் இந்த வீடியோவில் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது என்ன கனெக்ட் அப்படின்னா ரீப்ளேஸ்மெண்ட் வேர்ட். அதாவது நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ்க்கு நிறைய ரீப்ளேஸ்மெண்ட் வேர்ட் இருக்குது. அது என்ன ரீப்ளேஸ்மெண்ட் வேர்ட், என்னென்ன சுச்சுவேஷன்ஸில் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நான் பான்ஜியோர் அப்படின்னு சொன்னது ஹலோக்கான ரீப்ளேஸ்மெண்ட் வேர்ட் அண்ட் இஸ் ஆல்சோ அ ஃப்ரெஞ்ச் வேர்ட். ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் சொன்ன இட்ஸ் மை ப்ளஷர், இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது வந்து வெல்கம்க்கான ரீப்ளேஸ்மெண்ட் வேர்ட். இந்த மாதிரி நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்ட் ப்ரொஃபஷ்னலாக இருக்கிறது என்னென்ன வேர்ட்ஸ்னு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வேர்ட் குட். ஓகே, இப்போது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணும்போது குட் அப்படின்ற வார்த்தை நிறைய வாட்டி யூஸ் பண்ணியிருப்போம். அதுக்கு பதிலாக குட் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக சூப்பர்ப் அப்படின்னு சொல்லலாம், இல்லை அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதுதான் குட்கான ரீப்ளேஸ்மெண்ட் வேர்ட். ஃபார் எக்ஸாம்பிள், யூ ஆர் அ குட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கும் யூ ஆர் அன் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. மீனிங் ஒன்று தான், பட் நம்ம பேசக்கூடிய அந்த வேர்ட்ஸ்னால ப்ரொஃபஷ்னலிசம் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, ஸோ இதுதான் குட்கான ரீப்ளேஸ்மெண்ட் வேர்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூ. நியூன்ற வேர்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக என்ன வேர்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா லேட்டஸ்ட் ஆர் ரீசெண்ட். ஓகே, ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஐ பாட் அ நியூ கார் அப்படின்னு சொல்கிறதுக்கும் ரீசெண்ட்லி ஐ பாட் அ கார் அப்படின்னு சொல்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா. சில பேர் சொல்கிறத நம்ம பார்த்துருப்போம், ரீசெண்ட்லி ஐ பாட் அ நியூ கார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வேர்டில் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்ட்லின்னு வந்துருச்சு, அப்போ நியூ ஏன் வரணும்? அது வரணும்னு அவசியமே இல்லை. ஸோ ஐ பாட் அ நியூ கார்னு சொன்னாலும் அது ஒரு புது கார் வாங்கினதுக்கு தான் அர்த்தம். ரீசெண்ட்லி ஐ பாட் அ கார் அப்படின்னு சொன்னாலும் அது ஒரு புது கார் வாங்கினதாக தான் அர்த்தம். ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் லாங். ஃபார் எக்ஸாம்பிள், லாங் வேர்ஷன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக எக்ஸ்டெண்டட் வேர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ எக்ஸ்டெண்டட், லிங்கரிங், எண்ட்லெஸ் இதெல்லாமே லாங்கோட ரீப்ளேஸ்மெண்ட் வேர்ட். நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் ஓல்ட். ஓல்ட் அப்படின்றது ஹிஸ்ட்ரியில், ஸோ நம்ம ஒன்ஸ் அப்பான் அ டைம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அந்த ஓல்ட் கேன் பி ரீப்ளேஸ்ட் அஸ் ஏன்ஷியன்ட். ஓல்ட் டைம்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏன்ஷியன்ட் டைம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஏன்ஷியன்ட், ஃபாசிலைஸ்ட், டீகேயிங் இதெல்லாமே ஓல்டோட ரீப்ளேஸ்மெண்ட் வேர்ட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரைட். எஸ், யூ ஆர் ரைட் அப்படின்னு சொல்கிறதுக்கும் எக்ஸாக்ட்லி அப்படின்னு ஒரே வேர்டில் முடிக்கிறதுக்குமான டிஃப்ரென்ஸ். அண்ட் ரைட்டோட ரீப்ளேஸ்மெண்ட் வேர்ட் இஸ் எக்ஸாக்ட் ஆர் ப்ரிசைஸ், இதெல்லாமே ரைட்டுக்கு வரும். பட் எக்ஸாக்ட்லி அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும். எஸ் யூ ஆர் ரைட் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்கும் எக்ஸாக்ட்லி அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் அண்ட் ஸ்பெஷல் வேர்ட்ஸ் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் டிஃப்ரெண்ட். டிஃப்ரெண்ட் அப்படின்றது ஆடாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றத ஆடாக இருக்குது இல்லை அன்காமனாக இருக்குது அப்படின்னு வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணலாம். பட் ரொம்ப ப்ரொஃபஷ்னலிசமாக போனோம் அப்படின்னா எக்ஸாட்டிக் அப்படின்னு யூஸ் பண்ணலாம், இல்லை ஸ்ட்ரைக்கிங் அப்படி. இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டோட ரீப்ளேஸ்மெண்ட் வேர்ட் தான். நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் ஸ்மால். ஸ்மால்க்கு ரீப்ளேஸ்மெண்ட் வேர்ட் வந்து கிராம்ப்ட் ஆர் காம்பேக்ட். நம்ம நிறைய ஆட்ஸ்லலாம் பார்த்துருப்போம், காம்பேக்ட் ஹோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இருக்கிறவங்களுக்கு போதுமான அளவுக்கு சின்ன ஹோமா, சின்ன வீடு அந்த மாதிரி தான் வந்து காம்பேக்ட் ஹோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்மாலை நீங்கள் காம்பேக்ட் அப்படின்னு யூஸ் பண்ணி சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் வந்து லார்ஜ். லார்ஜ் வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா சப்ஸ்டென்ஷியல், இம்மென்ஸ், எனார்மஸ், மேசிவ் அப்படின்னு சொல்லும்போது லார்ஜ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறதான வேர்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரியான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். அடுத்த வேர்ட் வந்து நெக்ஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வேர்ட் அப்கமிங், ஃபாலோவிங், க்ளோசர் இதெல்லாம் வரும். ஸோ நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக அப்கமிங் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா அப்கமிங் ப்ராஜெக்ட் ஃபாலோட் பை அனதர் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாமே நெக்ஸ்டோட மீனிங் தான். நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் யங். யங் ஓட ரீப்ளேஸ்மெண்ட் வேர்ட் யூத்ஃபுல், நைஃப் ஆர் பட்டிங். ஓகே, ஹீ இஸ் வெரி யங் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஹீ இஸ் வெரி யூத்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இஸ் நெவர். நெவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வேர்ட் ரேர்லி, ஸ்கார்ஸ்லி, ஒகேஷ்னலி அப்படின்னு சொல்லலாம். ஐ வில் நெவர் கோ அவுட் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ வில் ரேர்லி கோ அவுட் அப்படின்னு சொல்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ்.
நெக்ஸ்ட் வேர்ட் வந்து திங்ஸ். ஓகே, மை திங்ஸ் ஆர் அவுட் சைட் அப்படின்னு சொல்கிறதுக்கும் மை பிலாங்கிங்ஸ் ஆர் அவுட் சைட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இது திங்ஸ்க்கான ரீப்ளேஸ்மெண்ட் வேர்ட் வந்து பிலாங்கிங்ஸ், ப்ராப்பர்ட்டி, டூல்ஸ், இது எல்லாமே திங்ஸோட ரீப்ளேஸ்மெண்ட் வேர்ட். நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் ஆல். ஓகே, ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட் அப்படின்னும் சொல்லலாம் இல்லையா? ஸோ மீனிங் வந்து ஒன்று தான், எல்லாமே அப்படின்றது தான் மீனிங். ஸோ ஆல்க்கு ரீப்ளேஸ்மெண்ட் வேர்ட் ஈச், காப்பியஸ் அப்படின்னும் சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபீல். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஃபீல் வந்து நம்ம சொல்ல முடியாது, பட் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ ஃபீல் ஹங்க்ரி அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஐ எம் ஃபேமிஷ்ட் அப்படின்னு சொன்னால் மீனிங் ஒன்று தான், பட் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஃபீலோட எக்ஸாம்பிள். சீம், நெக்ஸ்ட் வேர்ட் வந்து சீம். சீமோட ரீப்ளேஸ்மெண்ட் வேர்ட் வந்து கம்ஸ் அக்ராஸ் ஆஸ். இட் சீம்ஸ் டு பி அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு பதிலாக இட் கம்ஸ் அக்ராஸ் ஆஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் சீமோட ரீப்ளேஸ்மெண்ட் வேர்ட். நெக்ஸ்ட் இஸ் ஆல்மோஸ்ட். ஆல்மோஸ்ட்டை வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா ப்ராக்டிக்கலி, நியர்லி, வேர்ஜிங் ஆன், இது எல்லாமே ஆல்மோஸ்டோட ரீப்ளேசிங் வேர்ட். ஓகே, ஸோ இட் இஸ் ஆல்மோஸ்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இட் இஸ் நியர்லி, இட் இஸ் ப்ராக்டிக்கலி அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ ஆல்மோஸ்ட்டை இப்படியும் நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வேர்ட் வந்து ஜஸ்ட். ஓகே, ஸோ ஜஸ்ட் மேக்கிங் அப்படின்றத சிம்பிளி மேக்கிங் ஆர் ஹார்ட்லி மேக்கிங் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ ஜஸ்டோட ரீப்ளேசிங் வேர்ட் நேரோலி, சிம்பிளி, ஹார்ட்லி, இது எல்லாமே ஜஸ்ட்டுக்கு வரும். நெக்ஸ்ட் வேர்ட், லாஸ்ட் வேர்ட் இஸ் வெண்ட். ஓகே, வெண்டோட ரீப்ளேஸ்மெண்ட் வேர்ட் வந்து டிசைடட் ஆன் ஆர் ராம்பிள்ட். ராம்பிள்ட் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக ரொம்ப தெரியும். ஸோ ராம்பிள்ட் அப்படின்ற வேர்ட் வந்து வெண்டோட replacement word. I swear this video will be very useful for you. If it is, please subscribe to our channel and hit the bell icon to get notified. Until then, this is Anushya Surender saying bye-bye.